ஒரிஜினல் குவாலிட்டியில லைஃப் டைம் வாரண்டில 202 கிரேட்லயும் பண்றோம், 304 கிரேட்லயும் பண்றோம். இது வந்து லெக் வந்து பவுடர் கோட்டட். இது வந்து இந்த டேபிள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேபிள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எல்லா கார்னரும் வந்து நீட்டா இருக்கும். இது 8 அடி நீளம், குவாலிட்டியா இருக்கும். அது எல்லாமே மிரர் ஃபினிஷிங். இது மேட் ஃபினிஷ். பாருங்க, இந்த கார்னர் இருக்குன்னு வைங்களேன். இந்த கார்னர் கூட நாங்க ஃபினிஷ் பண்ணிடுறோம். டைனிங் டேபிள், சேர், பெஞ்ச், டிஃபரெண்ட் டைப், ஃபோல்டிங் டைப், அப்புறம் ஃபிக்ஸட் டைப், என்ன டிசைன்ல வேணாலும் ப்ராப்பரான குவாலிட்டியான டைனிங் டேபிள்ஸ் வாங்கிட்டு போலாம். சமுதாயத்துக்கு நல்ல பொருள் கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய இது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஒரு தடவை வாங்கினா லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். மக்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஒரே நிமிஷம் வந்துடுறதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஏரியாவில் ஒரு கோவில், இல்லை ஒரு பெரிய மண்டபம் கட்டிருக்கீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறையா வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த மாதிரி பந்தி டேபிள், அதாவது டைனிங் டேபிள்ஸ் இருக்கு இல்லைங்க, ஒரிஜினல் குவாலிட்டியில் லைஃப் டைம் வாரண்டியில் இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் குழந்தைன்னு பரம்பரையை வச்சு வைக்கிற மாதிரி தான் இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரெடிமேட் கிடையாதுங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்கள் வீடு தேடி இந்த பொருளை வச்சுருவாங்க. இன்னொன்றும் இல்லாமல் இங்கே பாருங்க, ஃபுல்லாக சரக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. இங்கே போயிட்டு இருக்கு, அங்கே எடுத்து வச்சிருக்காரு. நான் ரொம்ப பேச வரும்ல, அண்ணன் சார் இங்கே தான் இருக்காரு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, அருமையா. சூப்பர் சார். ஸோ ஏன் இப்படி லேட் பண்ணிட்டீங்கன்னு தெரியல. 2 மாதம் உங்களை நான் பார்க்கவே இல்லை. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு. ஸோ இப்போ வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யார், எப்படி வரணும் வர சொல்லிடுங்க. என் பேர் வெள்ளிங்கிரி, மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொப்ரேட்டரு. ஓகே. மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட 45 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். மகேஸ்வரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள்ஸ், மேரேஜ் ஹாலுக்கு, கல்யாண மண்டபம், கோயில், காலேஜு, ஸ்கூலு, சர்ச்சு எல்லாத்துக்கும் உபயோகமாகும். ஓகே. எங்கெல்லாம் 10 பேர் சாப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் ஆகும். எஸ். ஓகேண்ணா. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போதே ஏதோ ஒரு விஷயம், ஆனால் இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். என்ன டிஃப்ரென்ஸு, நம்ம ஏன் இங்கே வரணும்னு வர சொல்லிடுங்க. அதாவது வந்து நாங்கள் எங்களோட எய்மே வந்து சமுதாயத்துக்கு நல்ல பொருள் கொடுக்கணும். ஓகே. அதுதான் நம்மளுடைய இது. நீண்ட நாள் உழைக்கணும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஒரு தடவை வாங்கினா லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஈஸியா கிளீனிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கார்னரும் நாங்க வந்து இந்த கான்டூர் சேவ் பண்றோம், சேஃப்டி ஆங்கிள். ஓகே. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப இடிச்சுக்கிட்டு குழந்தைகள்லாம் ஓடி வந்து இடிச்சுக்கிட்டு, ஓகே, அது அமங்கலமாக கூடாது. இது மங்களகரமான ஒரு அடிப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா. இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி நம்ம பண்றோம்? எல்லாம் இது வந்து 202 கிரேட்லயும் பண்றோம், 304 கிரேட்லயும் பண்றோம். ரைட். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து மிரர் ஃபினிஷ். நிறைய வச்சிருக்கீங்க டேபிள் வந்து. சரி, எனக்கு உள்ள போயிட்டு ஒரு விஷயம் அப்படியே காமிச்சிடுறீங்களா? என்ன பண்றோம், இது என்ன டேபிள், இது எப்படி யூஸ் ஆகும், எத்தனை பேர் உட்காரலாம், இதெல்லாம் சொல்லிடுறேன். சொல்றாங்க. ஓகே. இது பாருங்க, இது 6 அடி நீளம். இந்த டேபிள் வந்து 6 அடி நீளம். ஓகே. 6 அடி நீளம் இருக்கும். இது வந்து இந்த கார்னர் வந்து இப்படி ரேடியஸ் பண்ணிருப்போம். அடிபடாம இடிச்சுக்காது, எங்கேயும் இடிச்சுக்காது. சாரி எல்லாம் இழுத்து காயமாகிறது, குழந்தைக்கு இடிச்சுக்கிறதுக்கெல்லாம் இருக்காது. ஓகே. இது பெண்டிங் வந்து 6 அடி நீளத்துக்கு வந்து ஹைட்ரோஃபார்ம் பெண்டிங்கு. எங்கேயுமே சுத்தி அடி இருக்காது, டிண்ட் இருக்காதுங்க, குழிமேடு இருக்காது, தண்ணி வந்து கமந்து போறது, சாப்பாடு கொட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஈஸியா கிளீனிங் பண்ணிக்கலாம். 6 அடி நீளம், 1.5 அடி அகலம், 2.5 அடி உயரம். இது வந்து லெக் வந்து பவுடர் கோட்டடு. இது வந்து இந்த டேபிள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேபிள். ஆமா, எக்கனாமிக்கா இருக்கும். கீழே வந்து இன்னர் சீட்டிங், லெக் புஷ். இந்த புஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னர்ல சீட்டிங்கா இருக்கும். ஓகே. மடிச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி அது வந்து லெக் வந்து MS பவுடர் கோட்டடு. இது ஆமா, இது வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே. இது எல்லாமே ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆனா பல இருக்காங்க. எனக்கு என்ன, ஒரு இடத்துல கூட அந்த குழிமேடு, எங்கேயும் குழிமேடு இருக்காது. ஆமா, இது வந்து ஹைட்ரோஃபார்ம் பெண்டிங். இந்த கார்னர் வந்து ஓகே ஷேப்பா இருக்கிறது. கார்னர் வந்து ரேடியஸா இருக்கும். ஓகேண்ணா. பேக் சைடு ஃபினிஷிங் பாருங்க பின்னாடியா. ஓகே, ரைட். ஓ சூப்பர். பாருங்க, பேக் சைடு வந்து எல்லா கார்னரும் வந்து நீட்டா இருக்கும். எல்லா காரும் நீட்டா இருக்கும். இது வந்து அதிகமா விரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக ஸ்டாப்பர் வச்சிருக்கிறோம். ஓ, இதுக்கு மேலயா? ஆமா, ஸ்டாப்பர். கீழே குப்புறக்கு சாயிராது. வெயிட்டுக்கு ரொம்ப வெயிட் கம்மியா இருந்தனால இதாகாது. ஓகேண்ணா. ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஒரு போர்ட்டபிளாவே யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துட்டு போய்க்கலாம். ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஈஸியா கிளீனிங் பண்றதுக்காக இது பண்ணிக்கலாம். ரைட். பொருள் வாங்குறவங்களுக்கு வந்து வேற எந்த வேலையுமே இல்லை.
கொண்டு போய் வச்சு தொடச்சு வச்சுக்க வேண்டியது. துடைக்கிறது மட்டும் தான் வேலையா இருக்கும். ஆமா, அது ஃபங்க்ஷன் இருக்கிற தான். வேற இது எத்தனை அடி? இது எத்தனை அடி சொன்னீங்க? இது வந்து 6 அடி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பவுடர் கோட்டட். இது வந்து அதே 6 அடிக்கு 1.5 அடி ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது எத்தனை இலை போடலாம்? அதுல வந்து 3 இலை போடலாம். இதுலயும் 3 இலை போடலாம். ஓகே, இது பெருசுங்க. இது வந்து பெரிய டேபிள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓகேண்ணே, இது 8 அடி நீளம். ஓகே. இப்ப இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அகலம் வந்து 1.25 அடி. ஓ, பெருசா அது? ஆமா, கொஞ்சம் வந்து ஒரு பெரிய கோடி கணக்குல பல கோடி போட்டு கட்டுறாங்க. ரைட். ஒரே டைம்ல 500 பேர் 300 பேர் சாப்பிடுற மாதிரி எல்லாம் மேரேஜ் ஹால்ஸ் இருக்கு. கண்டிப்பா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஹாலு கிரானைட் போட்டு பக்காவா இருக்கு. அதுக்கு ஒரு குவாலிட்டியான டேபிள் போடணும். ஒரு விஐபி கஸ்டமர்ஸ் வந்துச்சுன்னா ஜம்முன்னு உட்கார்ந்து சாப்பிடலாம். 1.25 அடி அகலம். இது வந்து கார்னர் வந்து எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே. எங்கேயுமே டென்ட் இருக்காது. அதனால நல்ல கெட்டி ஷீட்டு. ஒரு இலை போட்டோம்னா அந்த இலை வந்து சௌகரியமா இருக்கும். 4 இலை போடலாம். இது 8 அடி நீளம். ஓகேண்ணே. அப்புறம் வந்து தேவைப்பட்டால் இந்த மாதிரி பெஞ்ச் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இந்த பெஞ்ச் போடலாம், இல்ல சேர் போட்டுக்கலாம். சேர் பெஞ்ச் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. சேர் வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து சூப்பர். அதுக்கு உண்டான கரெக்டான ஹைட்டு, காம்பாக்ட் மெஷர்மெண்ட், ஓகே, குவாலிட்டியா இருக்கும். எல்லா கார்னரும் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வந்து கேர் எடுத்து பண்ணியிருக்கோம். ரைட்டு. ஒரு மங்களகரமான ப்ராடக்ட். சூப்பர். லைஃப் லாங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஓகேண்ணே. இது வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் பேசிஸ்ல பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்து ஓகே நம்ம வந்து செய்யறதுக்கு உண்டான டைம் இருக்கு. செஞ்சுட்டு தனி வண்டியில டெலிவரி பண்ணலாம். இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஏன் கேட்கறேன்னா, இங்க பாருங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. எங்கண்ணா இது? சென்னை போகுது. சென்னை போகுது. ஒரு கோயில், விநாயகர் கோயில். ஓகே. அப்படியே ஒரு பல்க் ஆர்டருக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனிக்காரர் ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாமே விநாயகர் கோயிலுக்கு போகுது. இது போகுது. இதுனா அது ஒரு கோயில். ரெண்டுமே கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கு இப்போ. கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய பெரிய மண்டபம் காஸ்ட்லியா கட்டுறவங்களுக்குலாம் இது போட்டாலே லக்ஸுரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ வந்து வாசல்ல பென்ஸ் கார் நிக்கிற மாதிரி தான். ஓகே. அதனால வந்து அவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் போடணும். ஒரு கஸ்டமர் விஐபி கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா உட்கார்றதுக்கு வசதியா இருக்கும். ஒருத்தர் நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே. அப்போ நல்ல பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க. நகுந்த ப்ராடக்ட் இருக்கணும் இல்லையா? ரைட் ரைட். அதுக்கு இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு எல்லாருமே உணவுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நான் இது ஓகே. அங்க ஒன்று வச்சிருக்கீங்களா? அது என்ன டேபிள்? அதாவது இது எல்லாமே ஃபோல்டிங் டைப்புங்க. ஓகே, இதெல்லாம் ஃபோல்டிங் டைப்பு. ரைட்டு. அந்த நிறைய கரெக்டா கேள்வி கேட்டீங்க. அது வந்து ஃபிக்ஸடு டைப்புங்க. ஓ, இதெல்லாம் மடக்க முடியாதா? மடக்க முடியாது. சில பேர் வந்து ஃபிக்ஸடா கேட்பாங்க. ஓகே. கால் வந்து எங்களுக்கு மடக்கிற மாதிரி வேண்டாங்க, ஒரே இடத்துல போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்புறம் இது வந்து ஷீட் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மிரர் ஃபினிஷுங்க. இது மேட் ஃபினிஷ். ஓகே. சில பேர் மேட் ஃபினிஷ் வேணும்னு கேட்பாங்க. அதுல டிண்ட் எல்லாம் இருக்காதுங்க. அது நான் மகேஸ்வரி ப்ராடக்ட்னாவே சேஃப்டி வந்து ஃபர்ஸ்ட்டுங்க. ஓகே. எந்த இடத்துலையும் நாங்கள் கிரைண்டிங் எல்லாம் பக்காவை நீட்டாக பண்ணிடுவோம். ஒவ்வொரு கார்னரும் பாருங்க, இந்த கார்னரும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபிக்ஸடு. இது அடியில் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, சூப்பர். அதாவது நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த கார்னர் இருக்குன்னு வைங்களேன். ஓகே. இந்த கார்னர் கூட நாங்க ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஆமா, எங்கேயும் யாராவது ஒருத்தர் கை வச்சு நோண்டி அறுத்து கூடாது. ஓகே. ஓ, இது புஷ் எல்லாம் இதுலயே வந்துருது உங்களுக்கு. அதனால இது அவ்வளவு. ஆமா, இது வந்து அட்ஜஸ்ட்மென்ட் புஷ். இது கால் வந்து இடிச்சுக்காது. ஓகே. கீழே கூட உள்ள பூச்சி கீச்சி போயிட கூடாது. ஓகே. அதுமே ஃபுல்லா க்ளோஸ்டு தான். ஆமா, எல்லாமே. ஓகே, சூப்பர். அதனால வந்து இது எத்தனை பேர் நான் உட்காரலாம்? இது 4 பேர் உட்காரலாம். சௌகரியமா. இந்த மாதிரி பெஞ்ச் மாதிரி போட்டு 5 பேர் கூட உட்காரலாம். 5 பேர் உட்காரலாம். இது வந்து மேட் ஃபினிஷ் டேபிள். ஓகே. எல்லாமே லைஃப் லாங். அதுதான். சூப்பர். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சேருங்க. ஆனா அதான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த வீடியோ போட்டோம். சேர் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுடர் கோட்டிங்லயும் கஷ்டம். இது சேருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்கினாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு. ஓகே. அது வந்து அது எதுக்கு என்ன பர்பஸ்ன்னு தெரியல. ரொம்ப காம்பாக்டா உட்காந்துக்கலாம். ஏஜ்டு பர்சன் உட்காந்துக்கலாம். ஓகே. அப்பா ஃபுல்லா முதுக நேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, நல்ல சௌரியமா உட்காந்துக்கலாம். ஏஜ்டு பர்சன் உட்காந்துக்கலாம். ஓகே. இது வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணோம். மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. இதுதான் மேட்டர். ஆமா, எந்த இடத்துலயுமே உங்களுக்கு இந்த அடிங்கிறதே விழுது. ஆமா. ஓகே. இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு. ஓகே. ஒருத்தர் வந்து மண்டபத்துல வந்து சேர் உடஞ்சு போயிருது. ஓகே. இந்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி வந்து பண்ணிட்டு போனாங்க. சரிங்க. உங்களுக்கு எந்த தேவைக்கும்
டைனிங் டேபிள், சேரு, பெஞ்சு, டிஃப்ரெண்ட் டைப், ஃபோல்டிங் டைப்பு, அப்புறம் ஃபிக்ஸடு டைப்பு, ஓகே என்ன டிசைன்ல வேணாலும் உங்களுக்கு வந்து நீட்டா மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்தா ப்ராப்பரான குவாலிட்டியான டைனிங் டேபிள்ஸ் வாங்கிட்டு போகலாம். நெசமா வேஸ்ண்ணா ஓகேண்ணா. வேற லெவல்ல நம்ம மிஸ்டர் கேமரா சேனலை பாட்டு கண்டிப்பா ஒரு கோயில்ல இருந்தோ இல்ல மண்டபத்துல இருந்தோ இல்ல ஸ்பான்சர் பண்றவங்க யாராவது இதை பார்த்தா கூட உங்களை நோக்கி படையெடுப்பாங்க. சரி, ஃப்ரம் பட்ஜெட் டேபிள்ல இருந்து இது காஸ்ட்லியெல்லாம் கிடையாதுங்க, இது பட்ஜெட் தான். இது எல்லா மக்களாலும் எல்லாத்தாலையும் வாங்க. இப்ப என்ன தெரியுங்களா, காஸ்ட்லியே கிடையாதுங்க. என்னோட இப்போ சொல்றேன்னா இந்த காலத்துல ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்கிறது தான் அரிது. நம்ம எவ்வளவு வேணா பணம் இருக்கலாம், நல்லதா பொருள் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து கேரண்டியான இடம் நாங்க கேரண்டி. ஓகே சூப்பர்ண்ணா, இது ஒரு வாரத்தை போதும். ஓகேண்ணா, மிஸ்டர் கேமரா சேனல் பாட்டு கண்டிப்பா வருவாங்க, நல்ல ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுக்கு சிறப்பாக அமைச்சிருங்கண்ணே. என்ன இருந்தாலும் நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க, வாங்குறவங்க கண்டிப்பா உங்களோட இதை வந்து கண்டிப்பா மதிப்பாங்க. நிறைய பேர் உங்ககிட்ட வாங்கினதாகவும் சொன்னீங்க. ஆமாமா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல நாங்க வந்து மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் எங்களோட யூடியூப் எங்களுது இருக்கு, 100 வீடியோஸ் இருக்கு. ஓகே, அதுல யூடியூப் சேனல் எங்க நேமும் மகேஸ்வரி தான். ஓகே, நீங்க வந்து டேபிளை விட்டு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட் ஐட்டம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுவே பண்ணி தரீங்க, செஞ்சு கொடுக்கலாம். அது ரொம்ப இஷ்டப்பட்ட கேர் எடுக்கிற கஸ்டமருக்கு மட்டும். ஓகே, எங்க யூடியூப் நீங்க பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நல்ல பொருள் செய்யலாம். கண்டிப்பா, தேங்க்யூண்ணா, நன்றி, வணக்கம்.